நம்முடைய ஞானிகளால் ரிஷிகளால் மகத்தான யோகக்கலை உலகத்திற்கு தரப்பட்டது. அந்த யோகக்கலையை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற விதமாக, கடைபிடிக்கின்ற விதமாக நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக யோகா தினத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் மூலமாக யோகக்கலை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. மனிதனுக்கு எப்படி உடல்நலம் முக்கியமோ அந்த உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் மனநலம் அதை காட்டிலும் முக்கியம். மனம் வலிமையோடு இருக்கிற பொழுது, மனம் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது, மனம் ஆனந்தமாக இருக்கிற பொழுது, மனம் ஒரு சமநிலையிலே இருக்கிற பொழுது உடலுக்கு வருகின்ற தீங்குகளை கூட அது தடுத்து நிறுத்துகிற வல்லமையை பெறுகிறது. உடல் வளம் பேணி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ள நலன் பேணி காக்கப்பட வேண்டும். அதில் யோகக்கலைக்கு நிகரானது வேறொன்றும் இல்லை. மனிதனுடைய சிந்தனையை கூர்மையாக்குவதற்கும் அந்த சிந்தனை மேலும் மேலும் மெருகூட்டப்படுவதற்கும் யோகக்கலை அற்புதமான கலையாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் யோகா தினத்தை உலகம் கடைபிடிக்கின்ற பொழுது மக்கள் மனதில் அமைதி, அதேபோல சமத்துவ உணர்வு, பிறருக்காக வாழ வேண்டும் என்கின்ற பொதுநோக்கு ஆகியவையெல்லாம் மேலும் மேலும் உயர்வதற்கு அடிப்படையாக இந்த யோகக்கலை அமைந்திருக்கிறது. யோகா கலை நாளாக நாளை கடைபிடிக்கப்படுகிறது என்பது உலகம் முழுவதற்கும் இந்தியா அளித்திருக்கின்ற மகத்தான கொடையாக அது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் யோகக்கலையை இளைய பெருமக்களும் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். யோகக்கலையை பின்பற்றுவதன் மூலமாக சமூகம் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற மக்களை உருவாக்கும். மனம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதோ அங்கே தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும். அந்த வகையில் நாம் யோகக்கலையை போற்றுவோம், வளர்ப்போம்.